இன்றைய பைபிள் வார்த்தை, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? எனக்கு இந்த கலர் பிடிக்கலையே. நம்மளுக்கு இவ்வளோ பேனா இருக்கு, எனக்கு இந்த பேனை பிடிக்கலையே. சரி, அக்காவுக்கு பிடிச்சிருக்கான்னு கொண்டு போய் கேட்போம். அக்கா, எனக்கு இந்த பேனை வேணுமா? என்கிட்ட நிறைய பென் இருக்கு, எனக்கு இந்த பேனா பிடிக்கல, வேண்டாம் நீயே வச்சுக்கோ. சரி, நம்மளுக்கும் இந்த பேனை பிடிக்கல, அக்காவும் வேணான்ட்டா. சரி, இங்கே போட்டு போயிரும். இந்த பேனாவை நீ போடுறத நான் பார்த்தேன். எதுக்கு இந்த பேனா எழுதாதா? சரி, எழுதுற பேனாவை ஏன் வேண்டாம் நாங்க போட்டுட்ட? எனக்கு இந்த பேனை பிடிக்கல, அக்காட்டையும் கேட்டு பார்த்தேன், அவன் நிறைய பேனா இருக்குன்னு வேணான்ட்டா. அதான் சரி இங்க போட்டு போயிட்டேன். சரி, இந்த பேனாவை சும்மாவா வந்துச்சு? விலை கொடுத்தானே வாங்கினேன். சரி, விலை கொடுத்து வாங்கின பேனாவை உனக்கும் பிடிக்கல, அக்காவும் வேண்டான்ட்டாங்க, அதனால இப்படி தூரப்படி போட்டுட்டியே எழுதுற பேனாவை. இந்த பேனாவை நீ வேற யாருக்காவது உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது தேவைப்படும்ல, தேவைப்படுறவங்களுக்கு இந்த பேனாவை நீ என்ன செய்யலாம், கொடுத்து உதவலாம்ல நீ கேட்டுட்டு. ஏன்னா அப்படி கொடுத்தனா உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நானுமே சரி நம்ம வாங்கி கொடுத்த பேனா அது யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருந்திருக்குன்னு எனக்கும் சந்தோஷப்படுவேன், இல்லாதவங்களுக்கு நீ கொடுத்துருக்குறேன்னு. அடுத்து ஆண்டவரும் கூட சந்தோஷப்படுவார். சரி, வேஸ்டா போறத யாருக்கோ உதவி செஞ்சிருக்கிறாங்கன்னு ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். அதனால இனிமேலாவது உனக்கு வேண்டாங்கிற பொருளை உங்க அக்காவுக்கு தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தேவைப்படுற யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா வேஸ்டா கூட போகக்கூடாது, அது பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு என்ன செய்யணும், பிரயோஜனப்படும். சரியா? இனிமேலாவது உன் ஃப்ரெண்டு கொண்டு போய் கொடுப்பியா? இந்தா கொண்டு போய் உங்க ஃப்ரெண்டு யார்ட்டையாவது கேட்டு உங்களுக்கு யாருக்கு வேணும் அந்த பேனா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு கொடு. சரியா? இன்னைக்கு நாமும் கூட நமக்கு பிடிக்காத நமக்கு வேண்டாத சில பொருட்களை கூட நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் உனக்கு வேணுமான்னு கேட்குறோம். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா உடனே நமக்கும் அது வேண்டான்னா சும்மா அது வீணா பிரயோஜனம் இல்லாம எங்கேயாவது போட்டுறோம், இல்லை வேஸ்ட் பண்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 32-33 வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் பலன் என்ன? உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? மத்தேயு 5:47 வாசிக்கிறோம், உங்கள் சகோதரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீரானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன என்று இயேசு கூறுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம சிநேகிக்கிறவர்களுக்கும் நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நம்ம போய் செய்கிறதுனால பலன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு இயேசுவை ஒரு பரிசேயரின் தலைவன் ஒருவன் விருந்துக்கு இயேசுவை அழைக்கிறார். அந்த விருந்துக்கு போயிருக்கும் போது இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் என்பதை லூக்கா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றியும் அவர் தாம் விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீங்கள் பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயல்நாட்டாராகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பையாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்கள் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ விருந்துக்கு அழைக்கும் போது உனக்கு தெரிந்தவர்களை நீ அழைக்காத, மற்றவர்களை நீ அழைப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய், ஏன்னா அவர்களால் திரும்ப செய்ய முடியாது என்று இயேசு கூறுகிறார். இன்னைக்கு நாமும் கூட தெரிந்தவர்களுக்கே நாம் போய் உதவி செய்வதும், தெரிந்தவர்களுக்கே போய் நன்மை செய்வதும், தெரிந்த விடத்திலேயே போய் நாம் அன்பு செலுத்தாம மற்றவிடத்துல நாம் அன்பு செலுத்துவோம். உலக பொருட்களை கொடுத்தையாவது நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே நீங்கள் இனி உதவி செய்து நன்மை செய்து அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுட்டு, இனியாவது தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, நாம் புதிதானவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு, முகம் தெரியாதவர்களுக்கு நாம் போய் நன்மையை செய்வோம்.
நாம் பாக்கியவான்களாய் கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.